ஹலோ வியூவர்ஸ், அபிஸ் ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சினிமால தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி இருக்கிற த்ரிஷா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. சூரிய மனோஜ் வாங்கல்யா இயக்கத்துல பிருந்தா அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, இதோட கதை என்ன, பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். பிருந்தா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற த்ரிஷா ஹைதராபாத்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே இவங்களோட திறமையை நிராகரிக்கிறாங்க. குறிப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அவர் ரொம்பவே ஆணாதிக்கமா நடந்துக்கிறாரு. அங்க பிருந்தாவோட திறமையை மதிக்கிற ஒரே நபர் சப் இன்ஸ்பெக்டர் சாரதி தான். அனாதையான பிருந்தாவை ஜெயபிரகாஷ் எடுத்து வளர்த்துட்டு வராரு. அவரும் சமீபத்துல இறந்து போக ஒரு விதமான டிப்ரெஷன்ல இருக்காங்க பிருந்தா. அப்பதான் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த கேஸ போலீஸ் ஸ்டேஷன்ல சூசைட் கேஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பிருந்தாவோட உள்ளுணர்வு இது ஒரு சூசைட் இல்ல மர்டர்னு சொல்லி சொல்லுது. அதை நம்பி அவங்களை தோண்டி தோண்டி விசாரிக்கும் போது அது நிஜமாவே ஒரு மர்டர் தான் தெரிய வருது. இவங்களோட விசாரணையை பத்தி உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லும் போது அவங்க அதை காதுல கூட வாங்கிக்கல. ஆனா இதே மாதிரி அடுத்தடுத்து கொலைகள் நடக்க இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ்னு தெரிய வந்ததும் இதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு கொலையாளியை தேடுற பணியை த்ரிஷா கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. இந்த தொடர் கொலைகளை பத்தி பிருந்தா ஆழமா விசாரிக்கும் போதுதான் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளியோட நோக்கம் என்ன அப்படின்னு பல உண்மைகள் உடையுது. இந்த கொலைகளுக்கு பின்னணியில இருக்கிறது யாரு, இந்த வழக்குல பிருந்தா இவ்வளவு ஆழமா கவனம் செலுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளோட பல ட்விஸ்டுகளோட பிருந்தா தொடர் விறுவிறுப்பா நகருது. இப்போ இந்த வெப் சீரிஸோட பிளஸ் என்னலான்னு பார்க்கலாம். நடிகை த்ரிஷா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த வெப் சீரிஸ்ல வர்ற பிருந்தா கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியான, நேர்மையான, புத்திசாலியான ரோல்ல முத்திரை பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரவீந்திர விஜயும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. குறிப்பா ஆனந்த் சாமியோட நடிப்பு ரொம்பவே பிரமிக்க வைக்குது. அது இந்த சீரீஸ்க்கு ஒரு பலமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 3/4 மணி நேரம் ஓடுது. அதுலயும் முதல் 4 எபிசோட்ஸ் பார்வையாளர்களோட ஆர்வத்தை தூண்டுற வகையில ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. ஒவ்வொரு எபிசோடோட முடிவுலையும் ஒவ்வொரு சஸ்பென்ஸை வச்சு திரைக்கதையா ஆழமா வடிவமைச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காரு இயக்குனர். பின்னணி இசை இந்த சீரீஸ்க்கு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. பிளஸ்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த வெப் சீரிஸோட மைனஸ் என்னலான்னு பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ்ல வன்முறை காட்சிகளும் ரத்தமும் அப்பட்டமா காட்டியிருக்காங்க. அதனால இத குழந்தைகள் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான எபிசோட்ஸ் விறுவிறுப்பா போனாலும் சில எபிசோட்ஸ் ஆமை வேகத்துலதான் போகுது. தேவையில்லாத காட்சிகளை தவிர்த்துட்டு கதையை சுருக்கி சொல்லி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்குது. ஆக மொத்தத்துல கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் பிடிச்ச எல்லாரையுமே பிருந்தா கண்டிப்பா கவருவாங்க. சோனி லிவ்ல வெளியாகி இருக்கிற இந்த வெப் சீரிஸை பார்த்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.